மெய்யெழுத்து என்பது ஒளி நிலையை ஜோதி நிலையை குறிக்கின்றது. அப்படியானால் ஜோதி எப்படி எங்களுக்குள்ளே உருவாகின்றது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அப்ப இந்த என்னன்னா ஜோதியை குறிக்கிறேன் என்று சொன்னால், நாம் சுவாசிக்கின்ற காற்று, இதான் முக்கியம். நாம் சுவாசிக்கின்ற காற்று உருவ மத்தியிலே நாங்கள் அதை கண்புருவ பூட்டு பாடல்ல பெருமான் அழகாக பாடுவார். இந்த புருவ மத்தியிலே நாங்கள் நினைவாற்றலை வைத்து வாழ வேண்டும். அப்படி வாழுகின்ற பொழுது இதிலையும் ஒரு பாக்களவு வழி இருக்கின்றது. பாக்களவு வழி இருக்கின்றது. இதுவும் நீங்கள் எங்கேயாவது மண்டையோடு கிடைத்தால் நீங்கள் பார்க்கலாம். அப்ப நீங்கள் அதை நம்பிக்கொள்வீர்கள். என்னால் பலருக்கு நம்பிக்கை இல்லையது எங்களுக்குள்ள எல்லாம் இருக்கா என்றதை நாங்கள் நம்ப தயாரில்லை. பல பேர் வள்ளல் பெருமான் வார்த்தைக்கு வார்த்தை திருவருட்பாவிலே சொன்னாலும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர வேணுமே. ஆனால் அந்த நம்பிக்கை சரியான முறையில இன்னும் எல்லாருக்கும் வந்து விட்டு என்று நாங்கள் சொல்லிவிட முடியாது.